இலங்கையில் பரவி வரும் சிக்குன்குனியா நோய் நிலைமை குறித்து 2ஆம் மட்ட பயண எச்சரிக்கையை அமெரிக்கா நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் விடுத்துள்ளது. இலங்கை தற்போது டிட்வா சூறாவளியின் பாதிப்புகளில் இருந்து மீண்டு வருகின்றது. அமெரிக்க தூதரகம் தனது இலங்கைக்கான பணியாளர்களுக்கான பயண கட்டுப்பாடுகளை நீக்கியுள்ள போதிலும் பொதுமக்களுக்கான சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. இலங்கையில் சூறாவளி காரணமாக வீதிகள் மோசமான நிலையில் இருக்கலாம் எனவும் தொடர்ந்து சேவைகளில் இடையூறுகள் ஏற்படக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயண திட்டங்களை மாற்றியமைக்க தயாராக இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு காய்ச்சல் அல்லது மூட்டுவலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. இலங்கைக்கான பயணத்திற்கு முன்னர் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவதுடன் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் முதியவர்கள் அதிக அவதானத்துடன் இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. பயண காப்புறுதியை முன்கூட்டியே பெற்றுக் கொள்ளுதல், அவசர மருத்துவ வெளியேற்றம் மற்றும் பயண ரத்து சலுகைகள் அதில் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்துமாறும் கூறியுள்ளது. மேலதிக உதவிகளுக்கு இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையம் மேலும் தெரிவித்துள்ளது.